சினிமா மட்டும் இல்லாம எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு பிடிப்பு, அதுல ஒரு ஆர்வம், அதேபோல எப்படி நம்ம இதெல்லாம் செய்றது அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால், நிச்சயமாக எந்த ஒரு துறையிலுமே நம்மளால ஜொலிக்க முடியும். அப்படி புதுமுகமாக வந்த ரஜினி அவர்களுக்கு சிவாஜி அவர்கள் காட்டிய கரிசனம் தான் கடைசி வரைக்கும் ரஜினி அவர்கள் மரியாதை செலுத்த காரணமாக இருந்துச்சாம். என்ன நடந்தது இருவருக்குள்ளும்ன்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரஜினிகாந்த் சிவாஜியுடன் இணைந்து நடித்த முதல் படம் வாழ வைப்பேன். 1979ஆம் ஆண்டு வெளியான இந்த படம் ஹிந்தியில் வெளியான மஜ்பூர் என்ற படத்தினுடைய ரீமேக். தமிழ் திரையுலகில் நடிகர் திலகம் என்று போற்றப்படக்கூடிய நடிகர் சிவாஜி கணேசன், அதேபோல் சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்துடன் வலம் வரக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த், இவர்கள் இருவருக்கும் உள்ள ஒற்றுமை. சிவாஜி கணேசனின் உண்மையான பெயர் வி சி கணேசன், அதேபோல் ரஜினிகாந்தின் உண்மையான பெயர் சிவாஜிராவ். கிளாசிக் சினிமா தொடங்கி இன்றைய முன்னணி நடிகராக விஜய் வரை பலருடன் இணைந்து நடித்திருக்கக்கூடிய சிவாஜி கணேசன் ரஜினிகாந்துடன் இணைந்து சில படங்கள் நடிச்சிருந்தாலும் முதலில் ரஜினிகாந்த் சிவாஜியுடன் இணைந்து நடித்த படம் நான் வாழ வைப்பேன். 1979ஆம் ஆண்டு வெளியான இந்த படம் இந்தியில் வெளியான மஜ்பூர் என்ற படத்தினுடைய ரீமேக் தான். KR விஜயா தயாரித்த இந்த படத்தில் அவரே நாயகியாக நடிக்க நாயகனாக சிவாஜி கணேசன் ஒப்பந்தமானார். இந்த படத்தில் ஒரு முக்கிய கேரக்டர் நடிக்க இயக்குனர் யோகானந்த் யாரை தேர்வு செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருந்த பொழுது ரஜினிகாந்தை நடிக்க வையுங்கள், அவர் நன்றாக பண்ணுவதாக கேள்விப்பட்டேன்னு சிவாஜி ரஜினிக்கு சிபாரிசு செஞ்சிருக்காரு. அதன் பிறகு படத்திற்குள் வந்த ரஜினிகாந்த் நடிப்பை பார்த்த சிவாஜி வியந்திருக்காரு. படப்பிடிப்பு அனைத்தும் முடிந்த படத்தை பார்த்திருக்கிறாரு. இதில் கடைசி 20 நிமிடங்கள் பார்த்தோன்னா ரஜினிகாந்தினுடைய நடிப்பு பலரையுமே கவர்ந்திருக்குது. படம் முடிந்து சிவாஜி காரில் ஏறும்போது அவரிடம் பேசிய இயக்குனர் யோகானந்த், அண்ணே படத்தில் ஒரு 10 நிமிடம் கட் செய்து விடலாமான்னு கேட்டிருக்காங்க. இதை கேட்ட சிவாஜி ஏன் என்னாச்சு என்று கேட்க, படம் நல்லா வந்திருக்கு, ஆனால் படம் இறுதியில் ரஜினிகாந்த் தான் ஹீரோ என்பது போல வந்துடுச்சு. படம் முடிந்து வெளியில் வரும் ரசிகர்கள் ரஜினிகாந்த் தான் நாயகன் அப்படின்னு பேசிக்குவாங்க, அதனால் அவர் நடித்த 10 நிமிட காட்சிகளை கட் செஞ்சிடலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்ட சிவாஜி அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. பிறகு ரஜினிகாந்த் நடித்ததை ஒரு அடி கூட கட் செய்யக்கூடாது, அவர் இப்போது தான் வளர்ந்து வராரு, நான் 30 வருஷமாக நடிச்சிட்டு இருக்கேன், அவன் வளரட்டுமே, அவர்களுக்கு நாம் வழிவிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். சிவாஜியினுடைய பேச்சை கேட்ட இயக்குனர் ஒரு அடி கூட கட் செய்யாமல் படத்தை வெளியிட படம் பெரிய வெற்றி படமாக அமைந்து ரசிகர்கள் மத்தியில் ரஜினிகாந்துக்கு பாராட்டுகளும் வந்திருக்கு. ஆக மொத்தத்தில் இதில் ரொம்பவே ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, நடிகர் திலகம் போல் யாருக்குமே மனது வராது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீ எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நேரங்களில் எப்படியெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்காங்கன்றது மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ஒரு பாடமாக தான் அமையுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நடிகர் திலகம் அவர்களை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.